ஆப் இன்ஸ்டால் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் கேட்பாங்க. பேரையும் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அவைலபிளாக இருக்கிற ஒரு மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட யூடியூப் சேனலோட நேமை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிக்கணும் இந்த ஆப்போட. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க்னு கொடுத்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் லைனுக்கு பார்த்தீங்களா அங்கே வந்து உங்களோட சேனல் நேமை கரெக்டாக எழுதுங்க. சேனல் நேம் எழுதணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு கொடுத்துருங்க. ஆடு கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட லிங்க் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி இதில் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே 300 கேஷ் கொடுத்துருப்பாங்க கோல்டு காயின். அது வந்து பார்த்தீங்கன்னா 300 கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரு வியூஸ் ஒரு சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 200 காயின் தேவை. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வியூஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழியை பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பை கிளிக் பண்ணுங்கள். யூடியூப்னு கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த யூடியூப்னு கொடுத்துருங்க. யூடியூப் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் சேனல் நேம் கேட்பாங்க. அங்கேயே சேனல் நேம் எழுதுருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த வீடியோ ஏற்கனவே நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த யூடியூபோட டைட்டிலை மட்டும் காப்பி பண்ணி திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் த டியூரேஷன், உங்கள் வீடியோவோட உங்கள் வீடியோ வந்து எத்தனை நிமிஷம் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம்னா 10, 5 நிமிஷம் 5ன்னு. நெக்ஸ்ட்டு ரிலீஸ்டு ஆர் நாட்னு கேட்பாங்க. உங்கள் வீடியோ ஆல்ரெடி யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டீங்களா இல்லை இன்னும் ரிலீஸ் பண்ணலான்னு கேளுங்க. ரிலீஸ்டுன்னு கொடுத்துருங்க. நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ்னு கேட்டிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 5 பாக்ஸ் கொடுத்துருக்காங்களே அந்த 5 பாக்ஸுமே நல்லா படித்து பார்த்து டிக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த 5 தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபரும் ஒரு வியூஸும் கொடுக்க போகுது. நான் 5மே கூட டிக் பண்ணிக்கினாலும் ஒரு பிரச்சனை இல்லை. அது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா thumbnail செட் பண்ணோம். thumbnail செட் பண்ணுறதுக்கு அந்த ரவுண்ட் ஆக்கிறத டிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச thumbnail செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இதில் அமௌண்ட் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு காயின் எப்படி இதில் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா 200 கேஷ் வந்து கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு ஒரு வியூஸும் ஒரு சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருவாங்க. அது கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து இதில் போஸ்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப் மூலிமா எப்படி நாம் கோல்டு காயின் கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைபரும் ஒரு வியூஸும் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ கோல்டு காயின் கொடுக்குறீங்களோ அவ்வளோ கோல்டு காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸும் சப்ஸ்கிரைபரும் ஏறும். இப்போ நம்ம எப்படி அந்த கோல்டு காயினை ஏர்ன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். நாம் எப்படி நம்மளோட யூடியூப் சேனலோட வீடியோ வியூஸும் சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஆப்பில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் நம்மள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் யூடியூப் சேனல் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேனல் நேம் கொடுத்து அவங்களோட யூடியூப் சேனல் டைட்டில் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க thumbnail போஸ்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு அதே மாதிரி நம்ம அவங்களோட வீடியோ பார்க்கறதுனால அவங்க கொடுத்துருக்க அந்த 5 ஆப்ஷன் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 5 ஆப்ஷனை ஃபாலோ பண்ணி அவங்களோட வீடியோ நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 கோல்டு காயின் தந்துடுவாங்க. ஸோ நம்ம எப்படி அவங்களோட யூடியூப் சேனலை சர்ச் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த சேனல் நேம் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த சேனல் வந்துடும். அதில் இந்த வீடியோ எந்த வீடியோன்னு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன அந்த 5 ரூல்ஸ் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஓடுது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டைம் அங்கே சப்மிட் கொடுப்பாங்க. சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 கோல்டு காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் சேனல் நேம் வரல அப்படின்னா கூட பக்கத்தில் வந்து இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டைட்டில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா டைட்டில் அந்த டைட்டில் காப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள். மொத்தம் அவங்களோட யூடியூப் சேனல் எதுவும் கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்களோட வீடியோ பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அவங்க சொன்ன அந்த 5 ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமானது சிலர் வந்து கொடுத்துருப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருப்பாங்க அவங்க சேனலில் அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சொல்லியிருப்பாங்க. லைக் பண்ண சொல்லியிருப்பாங்க, கமெண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறது லைக் பண்ணுறதையும் ஸோ நீங்கள் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்களா அது அவங்க ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணியிருப்பாங்கல்ல அதே மாதிரி திரும்ப நீ அவங்களுக்கு செய்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கோல்டு காயின் வர மாதிரி இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே டெமோ எடுத்து வச்சேன். அது வந்து எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணால் காப்பிரைட் வந்துடும் சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கட் பண்ணிட்டேன். இல்லைனா உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்பை பற்றி சொல்லிட்டேன். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கேமும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், வாட்ச் டியூரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும், அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆகும், லைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லாமே பண்ணணும். ஏன்னா அந்த 5 பாஸ் இருக்கிற ரூல்ஸ் அது மட்டும் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி கோல்டு காயின் வேணும்னா நீங்களும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், கமெண்ட் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், ஸ்டார்டிங் வீடியோ பார்க்கும்போது ஸ்க்ரீன்ஷாட், மிடில் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், அதுக்கு எண்ட் ஆகும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60 கோல்டு காயின் தந்துடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அடுத்து வர உங்களோட வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோல்டு காயின் வேணுன்றதுக்காக இதில் ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் அவங்களுக்கு வியூஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல இன்னொரு டைம் கூட வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வியூஸையும் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாபாய்.